அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கைஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிற கல் எப்படி கட்டுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் கட்டியிருக்கிறேன் கைஸ். வாங்க நான் இது எப்படி கட்டினேன், என்ன அளவுகள் கட்டணும்னு பார்க்கலாம். இப்போ ஆலா பிளாக் கல் மோல்டு கல்லில் தான் கட்டியிருக்கேன் கைஸ். 4-5 கல்லில் தான் இப்போ கட்டியிருக்கிறோம். நடுவில் கேப் வச்சு 2 பக்கமும் நம்ம எதுக்காக இப்படி கட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேலை ஃபினிஷிங்கை முடிச்சிருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது எதற்காக அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா, சுற்றி கட்டும்போது இந்த கல்லை வச்சு கட்டுறப்போ பார்த்தீங்கன்னா, சுற்றி தொட்டியாட்ட கட்டி அதுக்குள்ளே மண்ணை நிரப்பி பேக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த துணி வைக்கிற கருங்கல் மேலே எடுத்து போட்டு அப்புறம் வேலையை ஃபினிஷிங் பண்ணி கொடுப்பாங்க. நாம் அப்படி பண்ணாமல் நாம் எதுக்காக இப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. அதனால் நம்ம இப்படி கட்டியிருக்கிறோம். அதை நான் வாங்க உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்படி 2 பக்கமும் கல்லடிக்கி நம்ம அந்த கல் மேலே அந்த கருங்கல் தூக்கி போட்டு கட்டினா முதல் பார்த்தீங்கன்னா ஓவர்லோடு வெயிட்டு மொட்டை மாடியில் இருக்காது. 2வது நம்மளுக்கு வேலையும் மிச்சம். 2வது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது ஏற்கனவே தளம் போட்டு வச்சதில் மறுபடியும் நாம் மேலே கட்டி தான் வேலையை முடிச்சிருக்கிறோம். தளம் போட்டதுக்கப்புறம் கட்டுறதுனால பார்த்தீங்கன்னா, தண்ணி வாட்டம் எங்கே கொடுத்துருக்காங்களோ அதுபடி பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றி கட்டும்போது பார்த்தீங்கன்னா, அந்த தடுப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தண்ணி வாட்டம் இருக்கும்போது அந்த தண்ணி போகாது. இந்த மாதிரி நம்ம 2 பக்கமும் கட்டிட்டு நடுவில் ஓப்பன் விட்டுட்டா அந்த தண்ணி நிற்காம அப்படி அந்த வாட்டத்துக்காக அந்த வடிகால் நோக்கி அது தண்ணி போயிடும். சரி வாங்க, இப்போ நான் எவ்வளோ அளவுகள் வச்சு கட்டிக்கிறேன்னு காட்டுறேன். பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது துணி நின்று துவைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 29 இன்ச்சு அளவுலையும், 2வது முன்னாடி டேப்பர் வைக்கக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா 28 இன்ச் அளவுலையும் வச்சுருக்கிறேன். அதாவது 1 இன்ச்சு வாட்டம் தான் இருக்குது. அந்த 1 இன்ச்சு வாட்டமே போதும் கைஸ். மறுபடி காட்டுருவாங்க. 28 இன்ச்சு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது டேப்பர் இருக்கக்கூடிய அளவு. 2வது மேல் இருக்கக்கூடிய அகலம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 அடிக்கு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு கம்மியாகவும் இருக்குது கைஸ். அதுக்கு நம்ம கல் எடுத்துகிட்டு வர்றதை பொறுத்து நம்ம அளவில் வச்சு கட்டுவோம். பார்த்துங்க, 1 அடி 11 இன்ச் இருக்குதுங்களா. அகலம் பார்த்தீங்கன்னா 1 அடி 11 இன்ச் இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்த கிரானைட் கல் எதுக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சோப்பு வைக்கிறதுக்கு ஒரு செல்ஃப் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இந்த வீட்டில் அந்த வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கிரானைட் கல் கிடந்தது 2ங்க. அதை எடுத்து நம்ம சோப்பு வைக்கிறதுக்காக பயன்படுத்திக்கலான்னு எடுத்து வச்சுக்கிறேன். இன்னொரு டைம் மறுபடியும் அளவாக பாருங்கள். 2 அடிக்கு 1 இன்ச்சு கம்மியாகவும் அகலம். நீளம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 அடி 2 இன்ச்சும் இருக்குதுங்க கைஸ். பாருங்கள், 2 அடி 2 இன்ச்சு இருக்குங்களா. 26 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்கன்னா. உயரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது துணி நாம் நின்று துவைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த இடம் பார்த்தீங்கன்னா 29 இன்ச்சு இருக்குதுங்க. அப்படியே வாங்க அந்த பக்கம் போய் அந்த அளவையும் நம்ம எடுத்துடலாம் வாங்க. தண்ணி வடியக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, டேப்பர் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 28 இன்ச்சாகவும் இருக்குது. சரி வாங்க, நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கல் பார்த்தீங்கன்னா, நம்ம சோப்பு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கிரானைட் கல் நம்ம எடுத்தது காடி எடுத்து நம்ம இப்போ உள்ள வச்சு பார்த்தோம். கரெக்டாக தான் இருக்குதுங்க. மறுபடியும் உள்ள வச்சு பார்த்தீங்கன்னா, பக்கத்துக்கு 1 இன்ச் இருந்தாவே போதும். உட்காந்துக்கும் நல்லா. 2வது கல்லையும் வச்சு பார்த்துக்கிறேன். வீட்டில் சும்மா வேஸ்ட்டாக கிடந்தது கல்லை நம்ம இதை இப்படி பயன்படுத்திக்கிட்டால் அதுவும் நல்லா தான் இருக்குது. பாருங்கள்,
ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். சரி வாங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லெவல் கரெக்டாக இருக்குதான்னு வச்சு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெவல் கரெக்டாக இருக்குது பாருங்கள். அடுத்ததான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேலை வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பு வைக்கக்கூடிய இடத்திற்கான நம்ம செல்ஃபை நம்ம ரெடி பண்ணிட்டோம். வேலை முடிஞ்சிருச்சு கைஸ். பாருங்கள், கீழே இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மழை வரும் காலங்களில் பாருங்கள் சோப் பவுடர் வைக்கிற டப்பாவில் நம்ம கீழே வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கைஸ்.